இன்றைய உள்ளதை சொல்வோம் உறக்கச் சொல்வோம் நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியின் மாநில இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சல்மான் வருகை தந்திருக்கிறார். அவரை முதலில் நிகழ்ச்சியின் சார்பில் வரவேற்கிறோம். வணக்கம் சல்மான். அண்ணா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி போய்கிட்டு இருக்கு அரசியல்? எங்களுடைய அரசியல் உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. தொடர்ச்சியா நாங்க ஏற்கனவே 2016 இருந்து தேர்தலை சந்திச்சுட்டு வரோம். ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சி வாக்கு சதவீதத்தை உயர்த்தி கொண்டு போறதால நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தொண்டர்கள் மத்தியில, அண்ணன் சீமான் அவர்களுடைய தம்பிகள் மத்தியில மிகப்பெரிய உற்சாகம் இருக்கு. இந்த தேர்தல் 2026 தேர்தல் உண்மையிலே எங்களுக்கு ஒரு அறுவடைக்கான காலமா தான் நாங்க இதை பாக்குறோம். சல்மான், நீண்ட நெடிய காலமா நாம் தமிழர் கட்சியில தொடர்ந்து பயணிச்சுட்டு வரீங்க. உங்க தலைவர் சீமான் கிட்ட நீங்க அதிகம் விரும்பினது, உங்களை அதிகமா ஈர்க்கிறது என்ன விஷயம்? அண்ணனுடைய பிடிவாத குணம், கொண்ட கொள்கையில தெளிவா இருப்பார். அண்ணன் 2016 தேர்தல் களத்தை ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு தெரியும், நாம் தமிழர் கட்சியில சல்மான் அப்போ ஒரு 20 வயசு, 19-20 வயசு பையன். என்ன நம்பி இந்த ராணிப்பேட்டை தொகுதி ஒப்படைச்சாரு. வேட்புமனு தாக்கல், எங்களுக்கு வேட்புமனு எப்படி தாக்கல் பண்றது எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் நேரத்துல ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அதை கொடுத்து அதை நாங்க செஞ்சு, அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல், ஒவ்வொரு தேர்தலும் எங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுத்து, இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சியோட தொண்டர்கள் 2-3 பேர் போவாங்க, அந்த வேட்புமனு வாங்குவாங்க, பரிசீலனை பார்ப்பாங்க, சரி பண்ணி வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. ஆனா இதுவே ஆளுகின்ற திமுக அதிமுகவில் அதுக்கு ஒரு அட்வொகேட் விங்கு, அவங்க அதை சரி பார்க்கறதுக்கு ஒரு ஆளு, அதுக்கப்புறம் அது வேட்புமனு தாக்கல் பண்ற அன்னைக்கு அட்வொகேட் டீம், இப்படியெல்லாம் எங்க இதுல இல்லை. நாங்க தொடர்ச்சியா இதை ஒரு தேர்தல் திருவிழாவா பார்த்து நாங்க இதை கொண்டாடிட்டு இருக்கோம். அண்ணன் சீமான் கிட்ட அந்த ஒரு பிடிவாத குணம், நான் தனித்து நிற்பேன், என்னோட தம்பிகள் விடை போக மாட்டாங்க, சோழ போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு மனப்பான்மையில இருக்காரு. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணனோட பிடிவாதம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக தமிழ்நாட்டுல மாநாடுகள் நடைபெறுவது ரொம்ப சாதாரண விஷயம். இதுல பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஒரு முறை மாநாடுகள் நடக்கலாம், 6 மாதத்துக்கு ஒரு மாநாடு நடக்கும். மாநாடு அப்போ ஒரு கொள்கைகள் சார்ந்து அந்த தலைப்புகளோடு நம்ம மாநாடுகள் பாக்குறோம். ஆனா வித்தியாசமா நாம் தமிழர் கட்சி நீருக்கு ஒரு மாநாடு, மரங்கள் காடுகளுக்கு ஒரு மாநாடு, மாடுகளோடு பேசக்கூடிய ஒரு மாநாடு. எதுக்காக இது மாதிரியான ஒரு வித்தியாசமான, இது மக்களை கவர்றதற்கா இல்ல ஆளும் கட்சிகளை அவங்களுடைய எதிர்ப்பை மாற்ற வழி எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக இந்த மாதிரி மாநாடுகள்? ஆனா ஒரு சாதாரணமா ஒரு விடயம் தானே. இன்னைக்கு இருக்கும் கட்சி அரசியல் மாநாடு அது எதற்காக நடந்திருக்கு? ஒரு மாற்றத்திற்காக, ஒரு தொடக்கத்திற்காக ஒரு மாநாடு, மக்களுடைய ஓட்டுக்காக நடந்திருக்கு. ஆமாவா இல்லையா? ஒரு தேர்தல் வருது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு கட்சியும் லெட்டர் பேட் கட்சியில ஆரம்பிச்சு ஆளுகின்ற துடிக்கின்ற எல்லா கட்சியும் ஒரு மாநாடு போடும். எதற்காக போடும்? அந்த மாநாட்டுல அவங்க கூடுற கூட்டத்தை காமிச்சு அடுத்து பெரிய அரசியல் கட்சிகள் கிட்ட பேரம் பேசுறதுக்காகவும் நோட்டுக்காகவும் சீட்டுக்காகவும் தான் இந்த மாநாடுகள் நடந்திருக்கு. இதுதான் தமிழ் அரசியலுடைய 70 ஆண்டு கால திராவிட வரலாறு. அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டுறோம். போட்ட பிறகு நாங்க யாருக்காக ஆட்சி நடத்துறோம்? யாருக்காக நடத்தணும்? மக்களுக்காக. மக்களுக்கு மட்டும்தானா? மக்கள் மட்டுமே ஒரு கூட்டம் இருந்துட்டா அங்க மக்களுக்கான எல்லா தேவைகளும் நம்மளால. ஒரு ஆட்சி அப்படின்றது அனைத்துக்குமான ஆட்சியா தான் இருக்கணும். அனைத்து உயிர்களுக்குமான ஆட்சியா, கண்டிப்பா அனைத்து உயிர்களுக்குமான ஆட்சியா இருக்கணும். அனைத்து உயிர்களுக்குமான ஆட்சினா அங்க ஆடு மாடுகளும் உள்ள வருது இல்ல. ஆடு மாடுகளுக்கான அந்த மேய்ச்சல் நிலம் என்பது நம்முடைய உரிமை இல்ல. அந்த மேய்ச்சல் நிலம் இல்ல. திமுக ஆட்சியில இருக்கும்போது அதிமுக பேசும் மேய்ச்சல் நிலம் இல்லை அப்படின்னு பேசும். ஆனா அதிமுக ஆட்சியில இருக்கும்போது திமுக பேசும் மேய்ச்சல் நிலங்களுக்காக என்ன நீங்க முன்னெடுப்புகள் எடுத்திருக்கீங்கன்னா 0. அங்க எதுவுமே இல்லை. மேய்ச்சல் நிலங்கள் இருந்தாதானே ஆடு மாடுகள் இருக்கும். இப்ப நமக்கு இன்னைக்கு நம்ம ராணிப்பேட்டையில இருக்கோம். ராணிப்பேட்டையில பிரதானமா மாடுகள் இருக்கு, மாட்டு கறி இருக்கு, ஆடு இருக்கு, ஆட்டு கறி இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வருது? நமக்கு ஆந்திரால இருந்து வருது. இதுக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? நம்ம மாநிலத்துல இருந்துச்சு. நம்ம மாநிலத்துல இருந்த ஆடுகளும் நம்ம மாநிலத்துல இருந்த மாடுகளும் தான் பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி ஆச்சு. இன்னைக்கு நம்மளுடைய சொந்த தேவைகளுக்காக பிற மாநிலத்துல இருந்து ஆடு மாடுகளை நம்ம இறக்குமதி சென்ற நிலைமைக்கு வந்துட்டோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு ஆடு கொடுத்தாங்க, அப்ப யாருமே விமர்சிக்கலையே. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் ஆடு மாடுகளுக்கான மாநாடு நடத்தும் போது ஆடு மாடுகளுக்கான அந்த மேய்ச்சல் நம்முடைய உரிமைன்னு சொல்றாரு. அதை விமர்சிச்சு பேசுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். கடல் வளம் என்பது நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு வளம். அந்த கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய விஷயத்துல என்ஜிஓ அமைப்புகள் வீரியமா இருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க, பல என்ஜிஓ அமைப்புகள் இன்னைக்கு வரைக்கும் கடல் குப்பைகள் கொட்டப்படுது, கழிவுகள் கொட்டப்படுது அப்படின்றத பேசுது. ஆனா இதை உண்மையிலே பேச வேண்டியது யார்? ஆட்சியாளர்கள்.
ஆட்சியாளர்கள் வந்து அது பேச தவறுனாங்க. அதை அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்து பேசுறாரு. அது போல மக்களுடைய தேவைக்காகவும் மண்ணுக்காகவும் மண்ணினுடைய வளத்துக்காகவும் நடத்துகின்ற கட்சி நாம் தமிழர் கட்சி. இதுவரை சின்ன சின்ன என்ஜிஓக்களாக இருந்து பேசப்பட்டத மிகப்பெரிய ஒரு அரசியல் அமைப்பு, அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி, 36 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு அரசியல் கட்சி பேசுறதுக்கான வித்தியாசம் இருக்குல்ல, அதை நாங்க எடுத்து செய்யறோம். இப்ப ராணிப்பேட்டை மாவட்டத்தை பொறுத்தவரையில அதிக அளவில் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஒரு காலகட்டத்தில் அதிகமான விவசாய குடிமக்கள் இருந்த ஒரு மாவட்டம் இது. நாளடைவில் தொழிற்சாலைகள், ரசாயன தொழிற்சாலைகள், தொழிற்சாலைகள் வளர்ச்சியால விவசாயிகள் வந்து நாளில் அழிஞ்சு இன்னைக்கு அந்த மக்கள் தொழிற்சாலைகளை மட்டுமே ஒரு பிரதான வருவாயாக கொண்டு இந்த மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு ராணிப்பேட்டில் ஒரு சூழல் இருக்கு. இந்த நிலையில இத்தனை ஆண்டு காலத்துல ஆளும் ஆண்ட அதிமுக திமுக அரசுகள் செய்ய தவறியது என்ன அப்படின்றதுல முதன்மையான உங்களோட கருத்து என்ன? அதாவது என்னன்னா, இன்னைக்கு வந்து பிரதானமா ராணிப்பேட்டை தொகுதின்னு வேண்டாம், ராணிப்பேட்டை மாவட்டத்துடைய பிரதான தொழில்கள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முன்பாக இருந்தது பீடி வேலை, அதன் பிறகு ஊதுவத்தி, அதன் பிறகு மெழுகுவத்தி செஞ்சாங்க. இப்ப இவங்க மூணு பேருடைய குடிசை தொழில்களும் அழிந்து எல்லாரும் வந்து கம்பெனிக்கு இடம்பெயர்ந்துட்டாங்க. தொழிற்சாலைகளை நோக்கி அவங்க நகர்ந்துட்டாங்க. தொழிற்சாலைகளை நோக்கி நகரும் போது அங்க வந்து வேலை வாய்ப்புகள் அதிகப்படுத்தி இங்க இருக்க தொழிலாளிகளுக்கான வேலைகள் இருக்கு. ஆனா தொழிற்சாலைகளுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கா? தொழிற்சாலைகள் வந்து எந்த சிரமமும் இல்லாம தொழில் நடத்துறதுக்கான ஸ்ட்ரக்சர் இங்க இருக்கானா? அது ஜீரோ. இன்னும் வந்து பணப்பாக்கத்துல தொழிற்சாலைகளை கொண்டு வரோம், மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்லாம் அரசு பேசுது. இங்க அரசு செய்ய வேண்டிய பிரதான கடமை என்னன்னா, இங்க குறிப்பா நம்முடைய வேலூர் மாவட்டத்துல, ராணிப்பேட்டை மாவட்டத்துல தோல் தொழிற்சாலைகள் அதிகம். அந்த தோல் தொழிற்சாலைகளுக்கு சுத்திகரிப்பு நிலையம் இருக்கு. சுத்திகரிப்பு நிலையத்தை வந்து அரசு எடுத்து நடத்தணும். அரசு எடுத்து நடத்தும் போதுதான் சுத்திகரிப்பு நிலையத்துக்கு வருகின்ற தண்ணீர் வந்து மறுபடியும் மறுசுழற்சி செய்யப்பட்டு அதே தொழிற்சாலைகளுக்கு கொடுக்கும். அங்க தொழிலாளிகளுக்கும் வேலையில சிரமம் இருக்காது. அதே நேரத்துல வந்து தொழில் செய்கின்ற அந்த முதலாளிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு இதுவா இருக்கும். இல்ல, நீங்க நிச்சயமா நீங்க அரசை ஏற்று நடத்தணும்னு சொல்றீங்க. பட் ஆனா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு வந்து மானியம் தராங்க, சப்சிடி தராங்களா? அது சுத்திகரிப்பு பணி செய்யறதுக்காக அரசு கிட்ட இருந்து கோடிக்கணக்கான ரூபாய் வந்து ஒரு சுத்திகரிப்பு நிலையத்திற்கும் வாங்குறாங்க, சப்சிடியா கொடுக்கப்படுது. இப்ப அதை கண்காணிக்க வேண்டியது யார்? இன்னைக்கு ராணிப்பேட்டை பகுதி, சிப்காடு பகுதி மனிதன் வாழ தகுதியற்ற பகுதியா மாறி போச்சு. அப்ப இதற்கெல்லாம் காரணம் யார்? அப்ப இத அரசும் அரசு அதிகாரிகளும் இதை சரியா செஞ்சிருந்தா இந்த நிலை வந்திருக்காது. நாங்க என்ன கேட்கிறோம்? அப்ப அந்த சப்சிடி தொகைகள் வந்து சரியா செலவிடப்படுறது இல்ல, அதுல வந்து தவறு நடக்கிறதா சொல்றீங்க? 100% நாம் தமிழ் கட்சி வெளிப்படையாவே அதுல நம்ம குற்றச்சாட்டு. சப்சிடி தொகைகளை சரிவர பயன்படுத்தாம அந்த வேலைகளே சரியா செய்யறது இல்ல. சுத்திகரிப்பு நிலையங்களை எண்ணற்ற குற்றச்சாட்டு, நீங்களும் பார்த்திருப்பீங்க, எண்ணற்ற குற்றச்சாட்டு. இதே ராணிப்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் இன்னைக்கு மக்கள் வாழ தகுதியற்ற பகுதியா இந்த ராணிப்பேட்டை மாறி இருக்குன்றத பேசுறதுக்கான ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். வேற யாருமே இந்த மேடையில பேச முடியாது. திமுக பேசுச்சுன்னா இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு நீ இது சொல்றதுக்காக தான் நீ ஆண்டியான்னு கேட்பாங்க மக்கள். அதிமுக பேசுச்சுன்னா இத்தனை ஆண்டு காலம் ஆண்டிருக்கே இது சொல்றதுக்காக தான் நீ ஆண்டியான்னு கேட்பாங்க. இப்ப நம்ம பேசுறோம்னா இதற்கான மாற்று திட்டம் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைதுன்னா தொழிற்சாலைகள்ல இருந்து வருகிற கழிவு அரசே சுத்திகரிக்கப்படும். நிலத்துக்கும் மண்ணுக்கும் எந்த மாசும் ஏற்படாத வகையில அந்த கழிவுகளை நாங்க எப்படி அப்புறப்படுத்தணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க அதை செய்வோம்னு சொல்றோம். புதிய தொழிற்சாலைகள் கொண்டு வர்றதுல அரசு அதிகமான கவனம் செலுத்துறாங்க, அது ஈடுபாடு இருக்காங்க. ஏற்கனவே இங்கு செயல்பட்டுக்கிட்டு இருந்து மூடப்பட்ட தொழிற்சாலைகள் நிறைய இருக்கு. அந்த தொழிற்சாலை மூடப்பட்ட போது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து வேலை இழந்திருக்காங்க, பலர் வந்து வேலை இல்லாம இருக்காங்க. இந்த சூழ்நிலை வந்து வட மாநிலத்தவர் வந்து அந்த இடத்த வந்து நிரப்புறாங்க. இப்ப அந்த மூடப்பட்ட தொழிற்சாலையில திறப்பதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருந்தா அது சிறப்பா இருந்திருக்கும்? நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய மண்ணுக்கும் என்னுடைய வளத்துக்குமான தொழிற்சாலைகளை நாங்க அமைக்கணும். இந்த பகுதிகளில் வந்து இறைச்சி அதிகமாக கிடைக்குது, இங்க தோல் அதிகமாக கிடைக்குதுன்னா தோல் தொழிற்சாலைகள் இங்க வந்துச்சு, சரிங்களா? இங்க தோல் தொழிற்சாலைகள் இங்க வரும்பொழுது இந்த மண்ணுக்கான மக்களுக்கான வேலை வாய்ப்பு அங்க கொடுக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா, என்னுடைய தொழிலாளி, இந்த மாநிலத்துடைய தொழிலாளி ஒரு நாள் வேலைக்கு தொழிற்சாலைக்குள்ள போறான்னா அவனுக்கு குறைந்தபட்சம் 500 இருந்து 800 ரூபாய் சம்பளம் வேணும். ஆனா இதே வட மாநிலத்துல இருந்து ஒருத்தன் வந்தானா அவன் 300 ரூபாய்க்கு வேலை பார்க்கறான். அவன் 300 ரூபாய்க்கு வேலை பார்க்கறான்றதுக்காக அவன் வந்து நம்ம ஆட்கள் வந்து நேரம் கரெக்டான இந்த நேரத்துக்கு வந்து இந்த நேரத்துக்கு போயிடும். அவன் வந்து ஓவர் டைம் கொடுத்தாலும் அவன் வேலை செய்வான். இதற்காக இந்த முதலாளிகள் என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியா இந்த தொழிலாளிகளை விட்டுட்டு வடமாநில தொழிலாளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த வடமாநில தொழிலாளிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கறதால அவன் இங்க ஓட்டுரிமை பெறான். தொடர்ச்சி அவனுடைய குடும்பமே இங்க வளருது. நீங்க சொல்ற மாதிரி கூடுதலான நேரங்கள் வந்து அவங்க வேலை வாங்குறாங்க அப்படின்னு சொன்னா அது சட்டவிரோதம் தானே?
தொழிலாளர்களுடைய நலனை வந்து அது தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளர்களா ஆனா இருந்தாலும் சரி, நான் என்ன வடமாநில இல்ல இல்ல தொழிலாளர்களும் சரி. என்னுடைய பதில் தெளிவானது. என்னுடைய மக்களுடைய வேலை வாய்ப்பை அவன் பறிச்சுக்கிட்டான். பறிக்க அனுமதித்த அரசு தானே. நான் என்ன கேக்குறேன், இங்க இருந்து இப்ப கிளம்பி நம்ம ஒடிசாவுக்கோ பீகாருக்கோ நம்ம போனா ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லயே இன்னர் லைன் பர்மிட் நம்ம போட்டு போனோம். என்ன வேலைக்காக நான் வந்திருக்கேன், நான் என்ன வேலை செய்ய போறேன், நான் எப்போ என்னுடைய மாநிலத்துக்கு திரும்பி போவேன் அப்படின்னு இன்னர் லைன் பர்மிட் போட்டு நான் கையில வாங்கிட்டு போனோம். ஆனா இங்க வர எல்லா ட்ரெயின்லயும் பல்லாயிரக்கணக்கான வடமாநில தொழிலாளிகள் வரான். ஏன் தமிழக அரசு இன்னைக்கு வரைக்கும் இன்னர் லைன் பர்மிட்டை கொடுக்கல? அவன் இங்க வரான்னா இங்க என்ன வேலைக்காக வரான், அவனால என்ன நடக்க போகுது? எத்தனையோ வடமாநில தொழிலாளிகள் இங்க வந்து கற்பழிப்பு கேஸ்ல சிறை சென்றிருக்காங்க. வேலைக்குதான் வரானா, எதுக்கு பண்ணிட்டு வரானா, கிரைம் பண்ண வரானான்னு கூட தெரியாது. அப்ப இதையெல்லாம் பார்க்க வேண்டியது அரசு இதை தவறுன்னு தான் நாம் தமிழ் கட்சி நம்ம தொடர்ச்சியா முன்வைக்கிறோம். கண்டிப்பா. சல்மான், அடுத்ததா வந்து நம்ம தமிழக வெற்றி கழகம் புதியதாக தொடங்கி 2 ஆண்டுகளை கடந்து மக்கள் பணிகளோட தேர்தல் பணிகளோட கடந்து போய்கிட்டு இருக்காங்க. மக்கள் பணிகள் தேர்தல் பணிகளை நோக்கி போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லுங்க. மக்கள் பணிகளோட சேர்ந்தா போயிட்டு இருக்காங்க. சரி, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல நினைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைண்ணே. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, முதல்ல நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது நாம் தமிழ் கட்சி அதை வரவேற்றுச்சு. குறிப்பா நானும் பதிவு போட்டேன். நான் உண்மையிலேயே நான் விஜய் ரசிகர் தான். நானும் என்ன சொன்னேன், இவர் ஒரு மாற்றத்தை நோக்கி வராரு, இவர் ஒரு எழுதப்படாத ஒரு வெள்ளைத்தாளா இருப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சோம். ஆனால் இவர் வந்து கொள்கை தலைவர்களை முன்வைக்கும் போது கூட நமக்கு அதுல மிகப்பெரிய விமர்சனம் வந்து தந்தை பெரியாரை முன்வைக்கும் போது, தந்தை பெரியாரையும் ஐயா காமராசரையும் நீங்க ஒரே தட்டுல வைக்க முடியாது. உங்களுக்கே தெரியும், அது வானம் பூமிக்கான வித்தியாசம். அந்த இடத்துல வந்து நாங்க முதல் முரண்படுறோம். அதுக்கப்புறம் வந்து தொடர்ச்சியா அவர் வந்து கொள்கைகளே சொல்லாம ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம்னா, இப்ப சாதாரணமா இன்னைக்கு போயிட்டு நம்ம வீட்டுல இருந்து வெளியே வரோம், ஒரு பிரச்சனையை பாக்குறோம், இதை தட்டி கேட்கணும்னு நினைச்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சிடும். நீங்க முதல்ல நம்ம என்ன செய்வோம்? நம்ம எதை தட்டி கேட்கணும்னு நினைச்சோமோ அதுக்கு எதிரான செயல்பாடு. நான் ஏன் கட்சி ஆரம்பிச்சேன்னு சொல்லுவேன்ல, என்னுடைய கொள்கை என்னன்னு சொல்லுவேன்ல. எதையுமே சொல்லாம எனக்கு வந்து ஒரு பின்பம் இருக்கு, திரை பின்பம் இருக்கு, அந்த திரை பின்பத்தை வைத்து மட்டுமே நான் அரசியல் பண்ண போறேன்னா அது சாத்தியம் இல்லையே. அது வந்து இன்னும் வந்து நீங்க பார்க்கலாம், கடந்த ஒரு 2009 இருந்து நாம் தமிழர் கட்சி வந்த பிறகு திராவிடத்துல இருந்து குறைந்தபட்சம் ஒரு 15 ஆண்டு காலம் மக்களை வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். மக்களை வந்து அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டோம். திராவிட மாயிலிருந்து, சினிமா மாயிலிருந்து நம்ம மீட்டு கொண்டு வந்துட்டோம். 36 லட்சம் வாக்குகளை பெற்ற ஒரு 3வது பெரிய கட்சியா நாம் தமிழ் கட்சி உருவாகி இருக்கு. இந்த நேரத்துல சாதாரண பாமரனை மறுபடியும் திரை கவர்ச்சிக்குள்ள கொண்டு போனா அது ஆபத்து இல்ல, பேராபத்து இல்ல. இல்ல, நீங்க சொல்றது சரிதான். இப்ப நீங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்துல உங்களுடைய அதிதீவிர ஆதரவாளரா கருதப்பட்டவர் நடிகர் மணிவண்ணன். அவர் திரைத்துறை நடிகரா தானே இருந்தாரு. இல்ல, அவரு நீங்க என்ன பார்க்கணும், நடிகர் மணிவண்ணன் அவர்கள் நீங்க சொல்றீங்க, நடிகர் மணிவண்ணன் அவர்கள் திரைத்துறையில் நடிச்சிட்டு இருந்தாலும் அவருடைய செயல்பாடுகள் என்னவா இருந்துச்சு? திராவிட இயக்கங்களை பயணிச்சிருக்காரு. அவர் வந்து ஈழத்தமிழர்களுக்காக ஆதரவான குரல். அப்படி பார்த்தா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து மக்கள் இயக்கத்துல இருக்கும் போது பல போராட்டங்கள் நடந்திருக்கு. காவிரி என்ன பண்ணிருக்காரு? போராட்டம் நடந்திருக்கு. நான் வெளிப்படையா கேட்கிறேன், என்ன செஞ்சாரு? மக்களுக்காக போராடி இருக்காங்களே. மக்களுக்காக என்ன போராட்டம்? மீத்தேன்ல வந்தாரா, ஈத்தேன்ல வந்தாரா? நீங்க பர்டிகுலரா சில திட்டம் சிஏஏ போராட்டத்துல விஜய் அவருடைய குரல் இருந்துச்சா? நான் தெரியாம கேக்குறேன், சொல்லுங்க. இல்ல. என்ஆர்சி என்ஐஏ கொண்டு வரும்போது, என்ஐஏக்கு காவல்துறை அனுமதியை வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன் கொடுக்கும் போது, இல்ல குறைஞ்சபட்சம் போன வாரத்துல போச்ச டிசம்பர் 6 கருப்பு தினம்னு ஒரு பதிவு, எதுலயும் எங்களுக்காக நிக்கலையே. எந்த இடத்துல நின்று இருக்காரு சொல்லுங்க. அவர் நின்ன ஒரே இடம் 500 ரூபாய் ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்காக கொடுத்தாரு. அந்த நேரத்துல அவர் 500 ரூபாய் கொடுக்கும் போது சிம்பு அவர்கள் 2 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி வெளிப்படையான சில விஷயங்கள் சொல்றீங்க. திரைமறையில என்ன நடந்திருக்கலாம்ல. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, என்ன கொடுக்கப்பட்ட அந்த கருத்துக்கு தானே தெரியும். நான் என்ன கேக்குறேன், அஜித் நிதி உதவி பண்ணல நீங்க நினைக்கிறீங்களா? பண்றாரு தெரியல. நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து எங்களுக்காக, எங்களுடைய தொப்புள்கொடி உறவுகளுக்காக நான் என்னுடைய ரசிகர்களை கூப்பிட்டு வச்சு நான் ஒரு போராட்டம் நடத்துனீங்க நாகப்பட்டினத்துல. நடத்தும் போது அந்த போராட்டத்துல நீங்க அடுத்த படத்துல நடிக்கிற பாட்டுல பாடிட்டு இருந்தீங்க. ஈழத்தமிழுக்காக என்ன பேசுனீங்க? நீங்க உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடந்துச்சு? எதுவுமே இல்லையே.
இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், சரி நீங்க அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, ஆரம்பிச்ச பிறகு இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அந்த பிரச்சனைக்கு நாம் தமிழர் கட்சி தெளிவா சொல்லுது, இதற்கு எப்படி பாஜக ஒரு தூண்டுதல் சக்தியா இருக்கோ அது போல இதை கண்டு கொள்ளாமல் விட்ட திமுகவும் இதுல குற்றவாளி நாம் தமிழர் கட்சியும் பேசு, அதன் சீமான் அவர்களும் பேசுறாரு. விஜய் அவர்கள் ஏன் வாய் திறக்கல? விஜய் அறிக்கை கொடுத்திருக்காரு. என்னன்னு கொடுத்தாரு? அது எதிர்த்து அதுக்கு கடன் தெரிவிச்சு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்னன்னு கொடுத்தாரு? அங்க அவங்க அந்த திருப்பரங்குன்ற விவகாரத்துல அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த போராட்டங்கள் நடப்பது தவறுன்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுத்திருக்காரு. தீபம் ஏற்றது தவறுன்னு சொல்லியிருக்காரா? அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் அங்கதான் ஏத்தணும்னு சொல்றது தப்புன்னு அவர் சொல்றாரு. விஜய் சொல்லியிருக்காரா? நான் பாக்கல, நீங்க காட்டுங்க. நான் தரேன், உங்களுக்கு தரேன். விஜயோடைய நிலைப்பாடு என்னவா இருக்கு? நாங்க என்ன சொல்றோம், அது சர்வே தூண் இன்னைக்கு கொடுத்திருக்காங்க, அது முழுக்க முழுக்க சர்வே தூண். அந்த சர்வே தூண்ல போயிட்டு நாங்க தீபம் ஏத்துவேன்னு சொல்லி அங்க இருக்கிற மக்கள், பாமர மக்கள் சொல்லல. பாமர மக்கள் இன்னைக்கும் அந்த தர்காவுக்கும் அந்த கோயிலுக்கான உறவாதான் இருக்காங்க. ஆனா இங்க இருக்கிற பாசிச சக்தி அங்க போயிட்டு நாங்க தீபம் ஏத்துறேன்னு சொல்றாங்க. இது எங்க பிரச்சனை ஆரம்பிச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? வழி வழியா அங்க ஆடுகளை பலியிடுவதும், ஆடுகளை இது பண்றதும், கோழிகளை பலியிடுவதும் வழக்கமா இருக்கு. இப்ப இங்க இருக்கிற பல முருகன் கோயில்கள்லயே கோழியை பலியிடுறாங்க, சரிங்களா? இங்க இருக்கிற பல முருகன் கோயில்லயே ஆடுகளை பலியிட்டு உணவு போடுறாங்க. அங்க மலை மேல இருக்க சிக்கந்தர் தர்காவுக்கு பாத்தியா ஓதுறதுக்காக அந்த ஆடா இருக்கிறதும் கோழியா இருக்கிறதும் அங்க வழக்கமா இருந்திருக்கு, தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. அந்த ஊரை சார்ந்த ஒருத்தர் ஆடு எடுத்துட்டு போறாரு. போகும்போது தடுத்தது யாரு? பிஜேபி காரனா? இல்ல, போலீஸ். அந்த போலீஸ் யாரு? தமிழக அரசோட கட்டுப்பாட்டுல இருக்கு, முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப இந்த பிரச்சனையை தூண்டுனதே அவங்கதான். இப்ப இவங்க அப்படியே விட்டு இருந்தாங்கன்னா அது அப்படியே நடந்திருக்கும். இத ஒரு பிரேக் போட்டு, இந்த பிரேக்ல இவங்க கொடுத்த இடத்தை தான் பிஜேபி ஃபில் பண்ணுச்சு. இப்ப எப்படி பாபர் பள்ளிவாசல இடித்தது ஆர்எஸ்எஸ்னா, இடிக்க அனுமதித்து வேடிக்கை பார்த்தது காங்கிரஸ். அது போலதான் இது இந்த நிலைமையும். இப்ப எங்களுடைய நிலைப்பாடு தெளிவா இருக்குல்ல, விஜய்க்கு இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு சொல்லுங்க. இப்ப நீங்க கொள்கைகள் பத்தி சொன்னீங்க. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள் வகுக்கப்படுது. ஆமா. இடையில அவரு சீமான் ஆரம்ப காலகட்டத்துல திராவிட கொள்கையில ஏத்துக்கிட்டு தந்தை பெரியார் ஏத்துக்கிட்டாரு. தந்தை பெரியாரோட பேர் அப்படின்னு சொன்னாரு. பெரியார உயிரிழந்த தந்தை என்னதான் பேர் எங்க பேசினாரு? எந்த இடத்துல எந்த இடத்துல பேசினாருன்றதுனால சொல்லிடுறேன். நான் முடிச்சிடுறேன். பெரியாரை ஏத்துக்கிட்டாரு, கருப்பு சட்டை அணிஞ்சு பல நிகழ்ச்சிகளை பேசியிருக்காரு. அன்னைக்கு இந்துத்துவ அமைப்புகளுக்கு எதிரான சில கருத்துக்களை ரொம்ப ஆழமா பதிவு பண்ணி இருக்கிறாரு. அதுக்கு அடுத்து இதுல இப்ப இந்துத்துவக்கு எதிராக பேசலன்றீங்களா? இல்ல, அந்த ஆரம்ப காலகட்டத்தில் அதை பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவோட இணைந்து அந்த களத்திலேயே பயணிச்சு வந்தாரு. ஐயா ராமதாஸ் அவர்கள் பயணிச்சு வந்தாரு. அதன் பிறகு தமிழ கொள்கைகளை ஏத்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை பிரதானமா வச்சுதான் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சியை தொடங்கினாரு. இப்ப இவரு மட்டும் கொள்கையில ஏபிசி கொள்கையில சேஞ்ச் ஆயிட்டே வராரு. கொள்கையில அண்ணன் சீமான் அவர்கள் எந்த இடத்துலயும் அவர் காம்ப்ரமைஸ் ஆனதில்லை. நாம் தமிழர் கட்சி உருவாகின பிறகு, நாம் தமிழர் கட்சி அறிவிக்கப்பட்ட பிறகு, நாம் தமிழர் கட்சியுடைய செயல்பாட்டு வரைவுகள் வந்த பிறகு, நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகளை கொடுத்து மக்கள் மத்தியில பேச ஆரம்பிச்ச பிறகு எந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் கொள்கைகளை விட்டு கொடுத்தது கிடையாது. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஐயா பழனி பாபா உங்களுக்கு தெரியும். ஐயா பழனி பாபா அவர்கள் தொடர்ச்சியா ஆரம்ப காலத்துல இருந்து எம்ஜிஆர் அவர்களோட பயணிச்சிருக்காரு. எம்ஜிஆர் அவர்களுடைய நட்பு பாராட்டி இருக்காரு. அம்மையார் சோனியா ராஜீவ் காந்தியோடைய நட்பு பாராட்டி இருக்காங்க. ராஜீவ் காந்தி அவங்க அம்மா அவர்கிட்ட நட்பு பாராட்டி இருக்காங்க. அதே போல அம்மையார் ஜெயலலிதா மட்டும்தான் அவங்க தொடல. மற்றபடி ஐயா கருணாநிதியில இருந்து எல்லாருடையும் அவரு கூட இருந்திருக்காரு. அப்ப அவரு கொள்கையில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாரு அர்த்தமா? அரசியல் கட்சி தலைவர் என்னன்னா, அண்ணன் சீமான் அவர்களுடைய அடையாளம், அண்ணன் சீமான் அவர்கள் வெளியே வராருன்றது திராவிட மேடைகள்ல இருந்து வெளியே வராரு. அண்ணன் சீமான் அவர்கள் அண்ணன் திருமாவர்களோட பயணிச்சிருக்காரு, ஐயா ராமதாஸ் அவர்களோட பயணிச்சிருக்காரு, சுபவி அவர்களோட பயணிச்சிருக்காரு, எல்லாரோட பயணிச்சு வந்திருக்காரு. அது அண்ணன் சீமான் அவர்கள் ஏறிய குதிரை, சரிங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் சேர்ந்திருக்கிற இடம் தமிழ் தேசியம். தலைவரை அவர்களை நேர்ல பார்த்த பிறகு மேதகோட பேசும்பொழுது அவர் சில விஷயங்கள் சொல்லும் போது அண்ணன் சீமான் அவர்களுக்கு இங்க பார்க்கும்போது எல்லாம் தலைகீழா இருக்கு. அந்த அண்ணன் இங்க வந்த பிறகு தொடர்ச்சி அண்ணன் சீமான் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்ட பிறகு அந்த சிறை அண்ணன் சீமான் அவர்களை செதுக்கியிருக்கு. இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி 2010 ஆரம்பிச்சு 2016 தேர்தலில் இருந்து 2019 பாராளுமன்ற தேர்தல், அதுக்கப்புறம் 21 சட்டமன்ற தேர்தல், 24 பாராளுமன்ற தேர்தல், இன்னைக்கு மறுபடியும் 26 சட்டமன்ற தேர்தல் நிக்கிறோம். இதுவரைக்கும் அரசியல நீண்ட நெடிய காலமா பயணித்து வரீங்க.
கொள்கைகள் இருந்தது. அது வந்து முரண்பட்டதால இன்னொன்னு எடுத்துக்கிட்டாரு. இப்ப தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டாரு. நீங்க சொன்ன மாதிரி அவர் ஏறின குதிரை, அவர் இறங்கின இடம் தமிழ் தேசியம். இதுக்கு ஒரு நீண்ட நெடிய கால இடைவெளி அவர் எடுத்துக்கிச்சு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு நல்ல அறியப்படக்கூடிய, தேசிய அளவில் அறியப்படக்கூடிய ஒரு சிறந்த தலைவரா இன்னைக்கு சீமான் வந்து உருவாகி இருக்காரு. அப்ப விஜய்க்கு நம்ம கால அவகாசம் கொடுக்கணும்ல. இப்ப ஆக்சுவலா இப்ப அந்த கட்சி பிறந்து 2 வருஷம் ஆகுது. ஒரு பிறந்த குழந்தை இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு ஓட ஆரம்பிக்கணும். அதுக்கு சாதனை நோக்கி அதை போடணும். நீங்க இன்ஸ்டன்டா இப்ப நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட மட்டும் இன்ஸ்டன்டா எதிர்பார்க்கறீங்களா? அதை எப்படி இன்ஸ்டன்டால நாங்க எதிர்பார்க்கல. நாங்க என்ன செய்யறோம், துப்பாக்கி படம் வந்துச்சுல்ல, துப்பாக்கி படத்துடைய பிரச்சனை வரும்போது அவர் என்ன பண்றாரு, துப்பாக்கி படம் வெளிவரதுக்கு முன்னாடியே போயிட்டு பாராளுமன்ற தேர்தல் நடந்துட்டு இருக்கு, நடக்கும்போது மோடியை போய் சந்திக்கிறாரு. தேர்தல் நடந்துட்டு இருக்கு, அந்த தேர்தல் அறிவிக்கப்பட்ட நாள்ல போய் மோடியை சந்திக்கிறாரு. அவரோட ட்விட்டர் பக்கத்துல இன்னைக்கும் பதிவு இருக்கு. மோடி வந்து பெஸ்ட் ஆக்டர் இன் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு அவர் போட்ட பதிவு இருக்கு. நாங்க என்ன கேட்கிறோம், இந்த சந்திப்பெல்லாம் வச்சு நாங்க விஜயை சந்தேகப்படல. நாங்க விஜயை சந்தேகப்படுறதுக்கான முக்கியமான இடமே இருக்கு. எங்கன்னா 5 கொள்கை தலைவர்களை அறிவிக்கிறாங்க. 5 கொள்கை தலைவர்களுக்குமான கொள்கைகளே முரண்பாடு. ஐயா பெரியாருடைய கொள்கை வேற, ஐயா காமராஜர் அவர்களுடைய கொள்கை வேற. வேலுநாச்சியார் அம்மா அவர்கள் கொள்கையை எடுத்து அவங்க முன்னெடுக்கல. அவங்க நிலத்துடைய உரிமைக்காக நின்னாங்க, அவங்க ஒரு மாண்புக்காக நின்னாங்க. அவங்களுக்கு தனியா கொள்கை கிடையாது. இந்த இடத்துல நில உரிமையை பேசினவங்க வேலுநாச்சியாரு. நீங்க எந்த நில உரிமையை நீங்க பேசியிருக்கீங்க நாங்க கேள்வி வருது இல்ல. இதுல நான் முரண்படுறேன்ல தாவேக்காவோட. இதே இடத்துல தந்தை பெரியாருடைய எல்லா கொள்கைகளும் தாவேக்கா ஏத்துக்குச்சான்னு பதில் சொல்லணும்ல. இன்னைக்கு பதில் சொல்லல. தந்தை பெரியாருடைய கொள்கை இந்த இடத்துக்காக நான் எடுத்துக்கிட்டேன், விஜய் பேசியிருக்காரா? அப்ப நீங்க கொள்கையில வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதை தலைவர் ஏத்துக்க மாட்டீங்களா? கொள்கைகள்ல காம்ப்ரமைஸ் பண்றதுல கொண்ட கொள்கையில யார் காம்ப்ரமைஸ் பண்ணுவா? சுயநலத்துக்காக தான் பண்ணுவான். இப்ப அதான் நான் கேட்கறேன். இப்ப நான் கொள்கை அறிவிச்சுட்டேன், இப்ப இந்த கொள்கைப்படி நீ நிக்கல, அதனால நான் அவரை எதிர்க்கிறேன் நீங்க சொல்றீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் ஒரு விஷயத்தை நினைவூட்ட விரும்புறேன். விடுதலை புலிகளுடைய கொள்கை என்ன அப்படின்னா, அந்த போராட்ட களத்துல கூடிய தலைவர்கள் திருமணம் செஞ்சுக்க கூடாது. அந்த கொள்கையை பிரேக் பண்ணதே மேதகுதான். இல்ல கேளுங்க ஒரு நிமிஷம். அந்த கொள்கையை தலைவர் அவர்கள் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அம்மையார் வந்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு குழந்தைகள் பிறக்குது. அப்ப தலைவரை நீங்க எதிர்க்கிற மாதிரி இல்லண்ணே. நான் என்ன சொல்றேன், இதே வந்து விடுதலை புலிகளுடைய கொள்கையை நீங்க சொல்றீங்க. விடுதலை புலிகளுடைய அந்த திருமணம் செய்யக்கூடாதுன்றது சட்டம், கொள்கை கிடையாது. இந்த இடத்துல சட்டம் ரொம்ப கடுமையானது இல்ல. அது ஒரு சட்டம். அந்த இடத்துல வந்து தலைவருக்குன்னு சொல்லி ஒரு குடும்பம் வேணும்ன்றது இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து திருமணம் செஞ்சுக்க சொல்லி சொல்றாங்க. நாங்களும் சொல்றோம். ஏன் சொல்றோம்? ஒரு அன்பு பாசத்தின் அடிப்படையில். அது போலதான் என் தலைவனுக்கு தேவைப்படுது. என் தலைவனுக்கு அண்ணே இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி பல தலைவர்கள் மத்தியில தன்னை திருமணம் செஞ்சுக்கிட்ட பிறகு திருமணம் செஞ்ச மனைவியையோ பிள்ளைகளையோ அரியணையில ஏற்றி உட்காரன்னு சொல்லி என் தலைவர் ஆசைப்படல. அதுக்கு பதிலாக பெற்ற பிள்ளைகளை களத்துல விட்ட தலைவர் மேதகு களத்துல தானே. சரிங்களா? களத்துல தன்னுடைய பிள்ளைகளை களத்துல விட்டவர் மேதகுமே களத்துலதான் இருந்தாரு. அதுதானே சொல்றேன். கண்டிப்பா. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில இருக்கும்போது இதையும் நீங்க விஜய் கம்பேர் பண்றது. விஜய் கம்பேர் பண்ணல சல்மான். நான் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில நான் மேதகையும் விஜய் எந்த சூழ்நிலை கம்பேர் பண்ணல. ஆனா உங்களுக்கு நான் சொல்றேன், தேசிய தலைவர் அவர்கள் எந்த இடத்துல தான் கொண்ட கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆயிருக்காரு? தன்னை நிலவளத்தை விட்டு கொடுத்திருக்காரா? ஒண்ணும் இல்ல. இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். அமெரிக்காவோட கை கொத்தா இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். சைனாவோட கை கொத்தா இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுரும். அமெரிக்காவும் சைனாவும் தலைவர்கிட்ட கேட்டது என்ன? திருகோணமலையை வெறும் 100 வருஷத்துக்கு லீஸு கேட்டாங்க. கொடுத்திருக்கலாமே. கொடுத்திருந்தா நீங்க சொல்றது நான் ஏத்துட்டு இருப்பேன். கொள்கையில காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்கன்னு. நில உரிமையை எந்த சூழலை விட்டு கொடுக்காதவர். இங்க நில உரிமைகளுக்காக பேசிய மூதாதையான வேலுநாச்சியாரை தன்னுடைய கொள்கை வழிகாட்டியா வைத்துக் கொண்டு எங்க பஞ்சமி நில உரிமைகளுக்காக பேசியிருக்காரா விஜய்? நான் அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்பதான் கொள்கை தலைவர் அறிவிச்சு கட்சியோட மாநாடு நடத்திருக்காங்க. கட்சி அடுத்த கட்டத்தை நோக்கி வந்துட்டு இன்னும் முதல் தேர்தலில் அவங்க சந்திக்கல. இதுக்கு முன்னாடி அவங்க சந்தித்த ஊரக உள்ளாட்சி தேர்தல் கூட அவங்க மக்கள் இயக்கமா இருந்து சந்திச்ச தேர்தல் தான். இப்பதான் முதல் முறையா வந்து அவங்க பொது தேர்தல் சந்திக்க போறாங்க. ஒன்னும் பொது தேர்தலே சந்திக்காத ஒரு கட்சியை வந்து நீங்க இப்ப நாளடைவுல பாத்தீங்கன்னா ஒரு சூழ்நிலை திமுக அதிமுக வந்து விமர்சிக்கிறத விட்டுட்டு
நேரடியா போய் நீங்க தாவேக்கா புடிச்சிட்டீங்க. இல்ல இல்ல இப்ப தாவேக்கா விமர்சிக்கிறதே ஒரு பிரதான பணியா இல்ல, செய்றீங்க. எப்படி அது? எங்களுக்கு என்னன்னா, நாங்க வந்து உங்களுக்கு நீங்க அறியாதது கிடையாது. நாம் தமிழர் கட்சியுடைய ஒவ்வொரு பரப்புரையும் நீங்க பார்த்திருப்பீங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து 2016 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஒரு தெருவுக்கு 10 பேர் போனாலும் அந்த 10 பேர் அவனுடைய சொந்த காசுல அடிச்ச சோரொட்டியை எடுத்துக்கிட்டு துண்டறிக்கை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் கொடுத்துட்டு அங்க வந்து அன்னைக்கு மதிய உணவுக்கு சாப்பாடு காசு இருக்காது. என்ன பண்ணுவான், அங்க வந்து ஒரு டீ கடையில டீயை குடிச்சிட்டு பிஸ்கெட்டை தொட்டு தின்னுட்டு பண்ணை தொட்டு தின்னுட்டு அவன் பரப்புரை செஞ்சான். அவனுக்கு கொள்கை பிடிப்பு இருக்கு. அந்த கொள்கை பிடிப்போடு வந்த எங்களுக்கு தான் கொள்கையற்ற கூட்டத்தை பார்த்தா கோவம் வரும். சரிங்களா? நாங்க ஏன் கோவப்படுறோம்? இத்தனை ஆண்டு காலம் எங்களுடைய உழைப்பு. இந்த பொதுவா திராவிட கட்சி என்ன செய்யும்? ஒரு முதல்ல வந்து திரைக்கவர்ச்சியை போடும். சரி, அதை மீட்டு வந்தா மது, அதையும் மீட்டு வந்தா பணம், அதையும் மீட்டு வந்தா அதிகாரம். இந்த 4 தூணை உடைச்சி 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 வரும்போது மறுபடியும் 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 தூண் வரும்போது எரிச்சல் வரதானே செய்யும். நான் என்ன கேட்கிறேன், நீ திரைக்கவர்ச்சியை விடு. விஜய், ஆமா நானும் ரசிக்கிறேன், ஜனநாயக படம் தான் நானும் போய் பார்ப்பேன். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் நான் விஜயை தலைவராக ஏத்துக்கணும் சொல்லுங்க? என்னுடைய கேள்வி. சினிமாவை நடிச்சிட்டு இருந்திருக்கலாம், அரசியலுக்கு வரன்றீங்களா? அவர் அரசியலுக்கு வரட்டும், என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க என்ன சொல்றோம், நீங்க வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு நாங்க சொல்லல. நாங்க என்ன, நீங்க வாங்க, முதல்வர் ஆக, பிரதமர் ஆக, என்ன வேணாலும் ஆகிட்டு போங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்ல. மக்கள் மனசு வச்சா யார் வேணாலும் எடுத்து போய் கோபுரத்துல வைக்கலாம், யார் வேணாலும் தூக்கி குப்பையில போடலாம். தீர்ப்பு அந்த இடத்துல ஏன் மக்கள் உங்களை தேர்வு பண்ணணும்? ஏன் சல்மான் ஆகிய நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு பண்ணணும்? ஒரு வார்த்தை. இப்ப நான் கேட்கிறேன்ல, சிஏ போராட்டத்துல என் கூட நிக்கல விஜய், என்ஆர்சி போராட்டத்துல என் கூட நிக்கல, திருப்பரங்குன்ற விவகாரத்துல என் கூட நிக்கல, இத்தனை விவகாரத்துல என் கூட நிக்காத விஜய் ஏன் எனக்கு? இந்த கேள்விதான். இப்போ நான் என்ன கேட்கிறேன், இங்க இருந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டு கூட்டம் நடத்துறாங்க, நீங்க பாத்திருப்பீங்க அந்த கூட்டத்துல. பாண்டிச்சேரியுடைய ஒரு ரிசைன் செய்யப்பட்ட, அதாவது சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு அமைச்சர், பாஜகவுடைய அமைச்சர். அதன் பிறகு பாஜகவுடைய இன்னொரு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஆக்குறாங்க, அவங்களுக்கு இலாக்கா ஒதுக்கல. இத கேள்வி கேட்க வேண்டியது யாரு? அங்க கூட கேட்கணும், பாஜக கேட்கணும். ஏன்னா அவங்களுடைய பிரதிநிதி. இலாக்கா அவங்களுக்கு ஒதுக்கல என்ஆர் காங்கிரஸ். அப்ப கேட்க வேண்டியது யாரு? பாஜக. பாஜக கேட்கணும். ஏன் விஜய் கேட்கிறாரு? அந்த ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, அதை பூர்த்தி செய்ய நினைக்கிறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன்றப்ப வந்து எல்லாரும் கரெக்டா இருக்கணும்ல. அதுதான் என்ன சொல்றாருன்னா, இவர் பேசிட்டு போன பிறகு ஒரு தனியார் ஊடகத்திற்கு அதே சட்டமன்ற உறுப்பினர் ஜான் நினைக்கிற அவர் பேரு, அவர் என்ன செய்யறாரு, ஒரு பத்திரிகையாளருக்கு பேட்டி கொடுக்கிறாரு. எனக்கு வந்து இலாக்கா ஒதுக்காதது வந்து பிஜேபி கிடையாதுங்க, எனக்கு இலாக்கா ஒதுக்க வேண்டியது என்ஆர் காங்கிரஸ் முதல்வர். அவர் இலாக்கா ஒதுக்கல, அவரை எதிர்த்து கேள்வி கேட்காம இவர் என்ன மேல பேசுறாரு. அதாவது நான் பிஜேபி காரன், எனக்கு இலாக்கா ஒதுக்கலன்னா நான் கேட்கணும், என் கட்சி தலைமை கேட்கணும். பிஜேபியோட வாயா விஜய் ஏன் பேசணும்? இப்ப நான் என்ன கேட்கிறேன், பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அங்க கூட்டணி, பிஜேபி நிதி கொடுக்கலையா, என்ஆர் காங்கிரஸ் நல்லா செயல்படுதான்? இதுலயும் முரண்பாடு உங்களுக்கு இருக்குல்ல. நான் என்ன கேட்கிறேன், அங்க இருக்கிற அமைச்சரவையில பங்கு இருக்கு, அங்க இருக்க நிர்வாகத்துல பங்கு இருக்கு, அங்க இருக்க நிதி பங்கீடுல பங்கு இருக்கு, எல்லாத்துலயும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸும் ஒன்னா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலையில என்ஆர் காங்கிரஸ் நல்லா செயல்படுது, பிஜேபி நல்லா செயல்படல அப்படின்னும் போது ஒரு வித்தியாசம் வருது இல்ல. பிஜேபியும் விமர்சிக்கிறோம், ஆனா பிஜேபின்ற வார்த்தையை சொல்லாம நாங்க விமர்சிக்கிறோம். அப்போ ஒரு சந்தேகம் வருது இல்ல உங்களுக்கு? ஆல்ரெடி சொல்லிட்டாருல என்னன்னு, நீங்க பிஜேபி சொல்லவே இல்ல, திமுக சொல்லவே இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தெளிவா சொல்லிட்டாருல என்னன்னு பிரதமர் மோடி அவர்களே, அண்ணே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே சொல்லிட்டாரு. நான் என்ன சொல்றேன், ஒரு முறை அதை சொல்லணும். இல்ல பாண்டிச்சேரியில போய் பேசுறீங்க, மத்திய அரசுனா யாரு? அது பாஜக. ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு போங்க. அதாவது ஒன்றிய அரசுன்னு சொல்லணும்னு ஒண்ணு இல்லையே, மத்திய அரசுன்ற வார்த்தை சரியா. நான் என்ன சொல்றேன், ஏன் பாஜகன்னு சொல்றதுக்கு பயமா? மத்திய அரசு சொல்லி, மத்திய அரசுனா யாரு? காங்கிரஸ் அரசா? அது மத்திய அரசுன்னு பொதுவா சொல்லிட்டு போயிடலாம். அப்ப தமிழக அரசுன்னு சொல்லிட்டு போங்க, ஏன் திமுகன்னு சொல்றீங்க? அதே சில இடங்கள்ல திமுக அரசு வந்து தமிழ்நாட்டுல நாங்க வந்து பிஜேபி விமர்சிப்போம், அவங்களுடைய கொள்கை. திமுக விமர்சிப்போம், நல்லது வரவேற்கிறோம். அதிமுக விமர்சிக்க மாட்டோம். பாண்டிச்சேரிக்கு போவோம், என்ஆர் காங்கிரஸ் விமர்சிக்க மாட்டோம். அப்ப நீங்க வந்து அவங்க அதிமுக தமிழ்நாட்டுல கூட்டணியும் இல்ல, பாண்டிச்சேரியில வந்து என்ஆர் காங்கிரஸ் ஒரு கூட்டணி அமைக்க போறாங்க. அவங்க கனவு அதுக்கு அடுத்து வரேன். பிஜேபி விமர்சிப்போம், அங்க போய் காங்கிரஸ். இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஏத்து பேசியிருக்காங்களா? நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஏன்னா ஈழத்துடைய போராட்டங்கள்ல முன்னின்று நீங்களும் போராடி இருக்கீங்க, ஈழத்தமிழர்கள் விடுதலைக்காக நீங்களும் களங்காண்டு இருக்கீங்க. அந்த அடிப்படையில் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், காங்கிரஸ் ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சா இல்லையா? ஆமா, ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்சது காங்கிரஸ். காங்கிரஸ் விமர்சித்து விஜய் எப்பவாவது பேசியிருக்காரா?
எப்போவாது பேசியிருக்காரா? பட் பொதுவா கட்சி ஆரம்பிக்கக்கூடிய ஆளுங்கட்சி தானே எதிர்த்து களம் காணுவாங்க. நான் என்ன கேக்குறேன், இவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னா நான் வரேன் அரசியலுக்கு. நான் வரேன் அப்படின்னா இவங்க சரியில்லை, அதனாலதான் நான் வரேன். அப்ப நான் வரேன்னா நான் வந்து சரியா இருக்கணும்ல. அப்ப ஆடிட்டர் தாங்க ஃபர்ஸ்ட் அவுட் பண்ணணும். ஆடி உட்காந்துருக்கு அவுட் பண்றீங்களா எப்படி அது? அண்ணா இப்ப 2 பேரும் ஆடினது சரியில்லைல்ல. 2 பேரும் ஆடினது சரியில்லைன்னு தான் நீங்க வரீங்க. அப்ப 2021 சட்டமன்ற தேர்தல்ல மட்டும் எப்படி சைக்கிள் ஓட்டிட்டு போய் திமுக ஓட்டு போட்டீங்க? 78 இல்லண்ணே, நான் மறுப்பும் தெரிவிக்கல. அவரு ஆமான்னு சுத்துக்கல, மறுப்பும் தெரிவிக்கல. ஒரே நிமிஷம், நான் இதே இந்த இடத்துல உட்காந்துட்டு அண்ணன் ஜான் அண்ணன் வந்து பிஜேபிக்கு ஆதரவாளர்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்லுவீங்க? மறுப்பீங்கல்ல? இல்லன்னா மறுப்பீங்கல்ல? நீங்க அமைதியா இருந்துடுறீங்க. அமைதியா இருந்தா நம்ம ஏத்துக்கணும்னு அர்த்தம் இல்லல்ல. அமைதியா இருந்துறீங்கன்னா என்ன அர்த்தம்? பதில் சொல்ல விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு நம்மளே எப்படி எடுத்துக்கலாம் அத? அப்படி ஒரு இல்லன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல. அப்படி கிடையாதுண்ணே. நான் என்ன தெளிவாவே நான் கேக்குறேன். இப்ப சல்மான் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கைகள் உட்கொண்டவன். சல்மான் வந்து நாம் தமிழர் கட்சியோட மாநில பொறுப்பாளர். சல்மானை பார்த்து நீங்க வந்து என்ன சொல்றீங்க? பிஜேபியோட ஆதரவாளர் சல்மான் சொல்றீங்க. இப்ப நான் என்ன கேட்பேன், நான் பிஜேபியோட ஆதரவாளர் கிடையாது, நான் நாம் தமிழர் கட்சியோட கொள்கை உடன்பட்டவன். நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடைய தம்பி, நாம் தமிழர் கட்சி மாநில பொறுப்பாளர். நான் பேசுவேன். நான் பேசினாதான் நான் உத்தமன். நான் சும்மா உட்கார்ந்தா நான் ஐயோக்கே. சரிங்களா? இதுதான் பாமர மக்களுக்கு புரியும். இப்ப விஜயை வச்சுக்கிட்டு ஆதவ அர்ஜுன் அதே மேடையில சொல்றாரு, எங்க தலைவர் வந்து கருப்பு சிவப்பு சைக்கிளை ஓட்டிட்டு போய் திமுக ஓட்டு போட்டாரு. ஏன் இதே விஜய் தானே சொல்லியிருக்காரு ஒரு வீடியோல, மக்களாகிய உங்களையும் திமுக ஏமாத்திருச்சு, என்னையும் ஏமாத்திருச்சுன்னு தானே பேசியிருக்காரு. அப்ப இவர் திமுகக்காக வேலை செஞ்சிருக்காரு, திமுக ஓட்டு போட்டிருக்காருல. கருப்பு சிவப்பு சைக்கிளுடைய அந்தரங்கம் இன்னைக்கு வெளியே வந்துருச்சுல்ல. அவர் அப்படி சொல்லலையே திமுக நான் ஓட்டு போட்டேன். ஆதவ அர்ஜுன் யாருன்னு? கட்சியுடைய பொறுப்பாளர். இப்ப ஆதவ அர்ஜுன் சொல்றாரு, இதற்கு முன்பாக இவர் வந்து ஒரு வீடியோ போடுறாரு, தன்னுடைய மாநாட்டுக்காக ஒரு வீடியோ போடுறாரு. போடும்போது அந்த மாநாட்டுடைய தேவையை சொல்லும் போது, இத்தனை ஆண்டு காலம் ஆண்ட திமுக உங்களையும் என்னையும் ஏமாத்தி விட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது ஆதவ அர்ஜுன் சொன்னது உண்மை தெரிய வருது. நாங்க என்ன கேட்கிறோம், அதை மறுக்கிறாரு. மறுக்க வேண்டியது யார்? கட்சி தலைமை. இது வந்து ஆதவ அர்ஜுனுடைய கருத்து. குறைஞ்சபட்சம் ஆதவ அர்ஜுன் அடுத்து ஆதவ அர்ஜுன தலையிலேயே போட்டு, எப்பா நீ பேசுற தப்புப்பா, நீ மறுப்பு கொடுப்பா, ஆதவ அர்ஜுன் மறுத்து இருக்கணும். இன்னைக்கு இருக்க மறுக்கலையே. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? திமுகக்காக நாங்க வேலை செஞ்சோம், இப்ப திமுகவுக்கும் எங்களுக்கு முரண்பாடு, நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். திமுக விட்டு கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்க என்ன பண்றோம், அதிமுக கூட்டணி வைப்போம். ஆனா அதிமுக எங்களோட தான் வைக்கணும்னா எடப்பாடி விடுவாரா? எப்படியாவது குறைந்தபட்சம் முதல்வர் ஆகணும்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த முறையாவது முதல்வர் ஆனாதான் கட்சி காப்பாற்றப்படும்னு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர் விடுவாரா? இப்ப நம்ம என்ன கேட்கிறோம், கருணாநிதி ஊழல், தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி ஊழல்வாதியா இல்லையா? மக்கள் தான் சொல்லணும். தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்றாங்க? தாவேக்கா தான் சொல்றாங்க, ஊழல்வாதின்னு சொல்றாங்க. அம்மையார் ஜெயலலிதா பத்தி அவங்க பெருசா சொல்லி ஏன் அவங்கள பிடிச்சிருக்கு? நான் என்ன கேக்குறேன், கருணாநிதியோடைய ஆட்சி வந்து ஊழல் ஆட்சி, சர்க்காரியா கமிஷன் அறிக்கை இருக்கு, எல்லாமே இருக்குன்னு பேசுற இதே தாவேக்கா அம்மையார் ஜெயலலிதாவுடைய படத்தை மட்டும் செங்கோட்டையன் பயன்படுத்துறதுக்கும், அம்மையார் ஜெயலலிதா மீது தாவேக்கா இன்னைக்கு வரைக்கும் எந்த குற்றச்சாட்டும் வைக்காதது எப்படி உங்களுக்கு தெரியுது? அப்ப ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குல்ல. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இவங்க எந்த ஒரு கொள்கை கோட்பாடும் இல்லாம ஒரு புதுசா ஸ்கூல் ஒண்ணு ஆரம்பிப்பாங்கல்ல, ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். நம்ம என்ன பண்ணுவோம்னா, 4 ஸ்கூல்ல இருக்க பசங்களை தூக்கிட்டு வந்து இங்க உட்கார வச்சு ஃப்ரீயாவே சீட்டு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு, ஃப்ரீயா வந்து ஸ்டடிஸ், புக்ஸ், டியூஷன் எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரென்த்தை காட்டுவோம். அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தை காட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம தலைவர்களை பொறுத்த வரையில நம்ம ஏத்துக்கிட்ட தலைவர்கள் வந்து அவங்களுடைய எல்லா கொள்கைகளும் நம்மளுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரி, நான் என்ன கேட்கிறேன், நாளைக்கு பிடிச்சது இப்ப அது பெரியார் காமராசர் ஆகட்டும், காந்தியடிகள் ஆகட்டும், நாளைக்கு திமுக பிரசன்னா அண்ணன் பிரசன்னா வந்து போக மாட்டாரு, அவரை பத்தி தெரியும். திமுக இருக்க அண்ணன் பிரசன்னா தாவேக்காவுக்கு போயிடுறாரு. கருணாநிதி படத்தோட விட்டுருவாங்களா? கருணாநிதி படத்தை பயன்படுத்த தாவேக்கா அனுமதிக்குமா? அது பிரசன்னா தான் அப்படி இருக்கும் பொழுது நாங்க இப்போ இந்த முரண்பாடு உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு பாமரன்னா கேக்குறேன், ஜெயலலிதா படத்தை எடுத்துக்கோன்னு சொல்லுவோம், முதல் மாநாட்டுல எம்ஜிஆரையும் அண்ணாவையும் விட்டுருவோம், 2வது மாநாட்டுல விஜய் வந்து எம்ஜிஆரையும் அண்ணாவையும் எடுத்துப்போம். அதுக்கப்புறம் வந்து அப்பவே நாங்க சொன்னோம், இப்போ எம்ஜிஆரும் அண்ணாவும் ஏறிட்டாங்கயா, அடுத்து ஜெயலலிதாவும் கருணாநிதி ஏற போறாங்க சொன்னோம். இப்ப ஜெயலலிதா ஏறிட்டாங்க, அடுத்து கருணாநிதி ஏற போறாரு. இப்ப நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டுகளை கடந்து
தேர்தல் பணிகள், மக்கள் பணிகள், போராட்ட காலங்கள் எல்லாமே கடந்து வரீங்க. நீங்க ஃபர்ஸ்டே சொல்லிட்டீங்க, நாங்க ஏற்கனவே 2 தூண் இருந்து 3 தூண் இருந்து உடைச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். இந்த இடைப்பட்ட காலத்துல அடிப்படை கிளையில இருந்து கட்சியை வந்து கட்டமைப்பதை வந்து நாம் தமிழர் தவறிட்டீங்களா? ஏன்னா திமுக, அதிமுக இதை அசைக்க முடியாத 2 பெருங்கட்சிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில. ஏன் இந்த 2 கட்சி அசைக்கவே முடியாது அப்படின்னா, அவங்களோட ஆணிவேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது ஊர்கள் தோறும் சரி, எந்த பகுதினாலும் சரி, எல்லா இடத்துலயும் திமுக காரர் இருப்பான், எல்லா இடத்துலயும் அதிமுக காரர் இருப்பான். நாளைக்கு தேர்தல் வந்தா பூத்துல எல்லா பூத்துலயும் உட்கார அளவுக்கு அவங்ககிட்ட ஆள் இருக்கு. மக்கள் பணி செய்யறதுல இருந்து, தேர்தல் பணி செய்யறதுல இருந்து, கட்டமைப்பு, அதாவது ஒரு கட்சியுடைய அடிப்படை கட்டமைப்பு வந்து 2 கட்சிகளுக்குமே வந்து ரொம்ப வலுவான கட்டமைப்பு. இத்தனை ஆண்டுகள் நீங்க பயணிச்சு வர சூழ்நிலை இந்த அடிப்படை கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதை நாம் தமிழர் கட்சி கோட்டை விட்டுட்டீங்களா? அண்ணா, அதாவது என்னன்னா, திமுக அதிமுக பூத்துல எப்படி உட்கார வைக்கிறாங்க, பூத்துல எப்படி கட்டமைப்பு பண்றாங்க உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கு சொல்லி நம்ம தெரிய வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, மக்களுக்கும் அது தெரியும். அதாவது நாம் தமிழர் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் இதே ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்க 283 பூத்துகள்ல 163 பூத்துக்கு நாங்க வந்து ஆட்களை உட்கார வச்சோம், கட்சிக்காரங்களை உட்கார வச்சோம். திமுக அதிமுக மாதிரி 1000 ரூபாய் பணம் கொடுத்து நாங்க உட்கார வைக்கல. இந்த தேர்தல்ல 12 கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சின்னு சொல்லிட்டு பட்டியல் இன்னைக்கும் கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கு. அதுல திமுக அதிமுகக்கு பிறகு பூத் வாரியா BLA 2 போட்டிருக்கிறது நாம் தமிழ் கட்சி மட்டும்தான். சரிங்களா? எங்களுடைய கட்டமைப்புன்றது வலுவான கட்டமைப்பு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒருத்தன் வெளியே போறான்னா அந்த இடத்தை நிரப்புறதுக்கு 10 பேர் தயாரா இருக்கான். இன்னைக்கு பேசிக்கொண்டிருக்க சல்மானாகியன் நான் நாம் தமிழர் கட்சியை விட்டு போயிட்டாலும் இந்த இடத்த நிரப்புறதுக்கு 10 பேர் போட்டி போட்டுட்டு இருக்கான். அந்த நிலையில கட்சி இருக்கு. அப்ப இத்தனை ஆண்டு காலத்துல நாம் தமிழர் கட்சியோடைய தேர்தல் அப்படின்ற இடத்த நம்ம எப்படி பாக்குறோம்னா, ரிசல்ட்ஸ் அதை தான் சொல்லுது. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுருவாங்கன்ற சூழ்நிலை அங்க இல்ல. வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துல இன்னுமே நின்றுட்டே இருக்கீங்க. இப்ப நீங்க பிரிக்கக்கூடிய ஓட்டு ஒருத்தருக்கு பாசிட்டிவாவும் ஒருத்தர் நெகட்டிவாவும் சூழல் ஏற்படுத்துதே தவிர இந்த தொகுதியில் இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சூழல் இதுவரை உருவாவே இல்லையா? அண்ணா, அதாவது சீமான தவிர்த்து இல்ல அதாவது கடந்த பாராளுமன்ற தேர்தல்ல குறிப்பா ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியோடைய நாம் தமிழ் கட்சியோட ஓட்டு 16,000 ஓட்டு. இப்போ 4 முனை போட்டின்றாங்க. இன்னும் 20,000 ஓட்டு நாம் தமிழ் கட்சி பெற்றுட்டா நாம் தமிழ் கட்சி வெற்றி பெறுகின்ற இடத்துக்கு வந்துடும். இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி இத்தனை ஆண்டு காலத்து கடந்து வந்துட்டீங்க, குறிப்பிட்டு கடைசி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அப்போ வந்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து விஜயனுடைய தம்பி தான் எல்லாமே, என் தம்பி வரணும், என் தம்பின்னு சொல்லி அவருடைய தம்பிகள் இந்த தம்பிகளுக்கு வாக்களிச்சதாலதான் வந்து நாம் தமிழர் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவே முதல்ல வந்துச்சு. ஏன்னா இத்தனை நாடுகள் இதேதான் பேசுறாரு. இப்ப பேசுற எல்லா விஷயங்களும் தொடர்ச்சியா பேசப்பட்ட வந்த விஷயங்கள் தான். ஆனா பர்டிகுலரா இந்த விஷயத்த இந்த தேர்தல் அப்பதான் விஜய் வந்து அந்த அரசியல் சார்ந்த பேச்சுக்கள் அடிப்பட ஆரம்பிச்சிச்சு. வர போறாரு, கட்சி ஆரம்பிக்க போறாரு, நெருங்கி வந்துட்டாங்கன்னு ரொம்ப க்ளோஸ்டா ஃபாலோ பண்ண அந்த நேரத்துல அந்த நேரங்கள்ல வந்து என்னோட தம்பின்னு சொல்லி அவர் ஓட்டை வாங்கிட்டாரு. அந்த வாக்குகளை வாங்கிதான் இப்ப கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வந்து தன்னுடைய அங்கீகாரத்தை இழக்க, அதாவது அந்த அங்கீகாரம் பெறுவதற்கான அந்த பர்சன்டேஜ் வாக்குகளை வந்து இழப்பாங்க அப்படின்றாங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், அதாவது அவங்க எதை வச்சு சொல்றாங்கன்னா, அந்த மைக்கு சின்னம் வந்துச்சு, மைக்கு சின்னம் வந்து விஜய் சொன்னாரு, அதை வச்சு அவங்க சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், ஈரோடு இடைத்தேர்தல் தாவேகா கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் நாம் தமிழ் கட்சி அதை சந்திச்சிச்சு. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஈரோடு இடைத்தேர்தல்ல நாம் தமிழ் கட்சி பெற்ற வாக்குகள் 24,000 வாக்கு. அப்போ அந்த இடத்துல நோட்டாக்கு விழுந்த வாக்கு வெறும் 6,000 வாக்கு. அதற்கு முன்பாக நாம் தமிழ் கட்சி ஈரோட்டுல வாங்கினது 20,000க்கு குறைவான வாக்கு. சரிங்களா? இடைத்தேர்தல 24,000 வாக்கு வாங்குது. அப்போ கட்சி விஜய் ஆரம்பிச்சுட்டாரு, நாம் தமிழ் கட்சி இடைத்தேர்தல போட்டியிடுது, விஜய் போட்டியிடல. விஜயோட வாக்கு நோட்டாக்கு போயிருக்கோம், ஏன்னா விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டோம். நோட்டாக்கு போயிருக்கோம். நோட்டாக்கு போயிருக்கும் பொழுது அந்த இடத்துல 6,000 ஓட்டு தான் விஜயோட ஓட்டா? கேள்வி உங்களுக்கு புரியுதா? நான் சொல்றேன், அவங்க தொடர் வாக்களிக்காம கூட இருக்கலாம். இல்ல நான் நினைக்கிறேன் அங்கதான் 96% போலிங் ஆச்சு. அப்ப 4% ஓட்டு தான் வச்சிருக்காங்களா? அப்ப ஒரு சாத்தியமற்ற, இப்ப இதனாலதான் நாங்க இன்னும் இறங்கி அடிக்க வேண்டியதா இருக்கு. என்னன்னா, நீங்க வந்துட்டு எப்பவுமே நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுறவங்க கொள்கை ரீதியான ஓட்டர்ஸ் தான். நாம் தமிழ் கட்சி நிலத்துக்கும் மண்ணுக்கும் மக்களுக்கான ஒரு ஆட்சியை செய்யுது, ஆட்சியை கொண்டு வர விருப்பப்படுது. நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக வந்து இந்த மண்ணை பாதுகாக்கணும், மலையை பாதுகாக்கணும், மரங்களை பாதுகாக்கணும்ன்ற ஒரு மொமெண்ட்டை நடத்திட்டு வருது. நாம் தமிழ் கட்சி வந்து ஊழல் லஞ்சமற்ற ஒரு சாதிய ஏற்றத்தாழ்வற்ற ஒரு சமூகத்தை படைக்கணுன்ற கனவுல இயங்குது. அப்படின்றதுதான்
அதுக்காக விழுற ஓட்டு தான், கொள்கைக்காக விழுற ஓட்டு தான். நாங்க வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். 2016 தேர்தல்ல இதே ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில 800 ஓட்டு, 800 ஓட்டுல இருந்து 16,000 ஓட்டுக்கு வந்திருக்கும். அப்ப 800 ஓட்டுல இருந்து ஒரு கட்சி 16,000 ஓட்டுக்கு வந்திருக்குன்னா அதோடைய உழைப்பு இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இழிவுபடுத்தக்கூடாது. நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமான் அவர்களுக்கு போட்ட ஒவ்வொரு ஓட்டும் அது வந்து கட்சிக்கான ஓட்டு, கொள்கைக்கான ஓட்டு. கொள்கையற்ற கூமுட்டைகள் ஒருத்தரும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அப்ப 2026 தேர்தல இந்த கடந்த தேர்தலை விட கூடுதலான வாக்கு 100% வாங்கும், 100% வாங்கும். ஏன் வாங்குவோம்னா இன்னைக்கு நீங்க பாருங்க, உங்ககிட்டே கேட்கிறேன், சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லாத, இனபேதம் இல்லாத, பாலியல் வேற்றுமை இல்லாத ஒரு தூய தேசத்துல வாழ்றோம்னு ஆசை உங்களுக்கு இருக்கா? கண்டிப்பா எல்லாருக்கும் வேண்டிய ஆசை தானே. ஊழல் லஞ்சம் இல்லாத, இங்க வந்து வெளிப்படையான நிர்வாகத்துல வாழணுன்ற ஆசை உங்களுக்கு இருக்கா? ஆக்சுவலி இது வந்து ஆசை கிடையாது, இதுதான் இருக்கணும் இல்ல. அப்படி இருக்கணும்னா நீங்க எந்த கட்சிக்கு ஓட்டு போடணும்? நீங்க எந்த கட்சி ஓட்டு போடணும் கேக்குறது இல்ல 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 நான் வெளிப்படையா கேக்குறேன். என்னன்னா இதெல்லாம் வேணும்னா இதெல்லாம் பேசுற ஏதாவது ஒரு கட்சி யார் பேசுறா? இந்த சமதளத்துல, இந்த பொது நீரோட்டத்துல பேசுற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தான். இப்ப நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் பேசுற கட்சிக்கு நாம் தமிழ் கட்சி ஓட்டு போடுன்றீங்க. இதே விஷயங்களா திமுக பேசுனாங்க, இதே விஷயங்களா அதிமுக ஒரு காலத்துல ஆளுங்கட்சி. நான் வெளிப்படையா கேக்குறேன், இல்ல இல்ல திமுக மலை வளத்தை பேசுற ஒரு காணொலி, மண் வளத்தை பேசுற ஒரு காணொலி, பஞ்சமி நிலத்துக்காக திமுக போராடியது, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடி இருக்கு, மறுக்கல. திமுக போராடியது. நீங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு ஒரு சிறிய ஞாபகம் வருது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வந்து அனைத்து விவகாரங்களையும் வந்து ரொம்ப போல்டா குரல் கொடுக்கக்கூடியவர். சில கடந்த காலங்கள்ல வந்து இதை நான் முடிச்சிடறேன். அதாவது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி போராடி இருக்கு, பஞ்சமி நிலத்துக்காக திமுக போராடி இருக்கா? அதிமுக எங்கேயாவது பஞ்சமி நிலத்தை மீட்டெடுப்போம்னு சொல்லியிருக்காங்களா? இதே அதிமுக வந்து தொடர்ச்சியா மலை வளத்துக்காக, மண் வளத்துக்காக எங்கேயாவது போராடி இருக்கா? நீர் வளத்துக்காக போராடி இருக்கா? இங்க எல்லாருக்கும் என்னன்னா, ஹைட்ரோ கார்பனா 2 பேரும் அனுமதி கொடுத்திருப்பாங்க, நியூட்ரின் ஆய்வா 2 பேரும் அனுமதி கொடுத்திருப்பாங்க, இவங்க அனுமதி கொடுத்திருப்பாங்க, இவங்க எக்ஸிக்யூட் பண்ணிருப்பாங்க. 8 வழிச்சாலையா? எங்க அண்ணன் சீமான் தான் சொன்னாரு, 8 வழிச்சாலை நீ போட்டு பார்க்கலாம், பேனா சிலை நீ வச்சிரு பார்க்கலாம், பரந்தூர் விமான நிலையம் நீ கற்றா பார்க்கலாம். இப்படி பேசி அதை வந்து முட்டுக்கு எதிர்முட்டு கொடுக்கிற ஒரே தலைவர் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசியல் நமக்கு தேவையா, இல்லை வெறும் வாய்ச்சவடால அரசியல் நமக்கு தேவையா, நம்ம தான் தீர்வு பண்ணணும். சல்மான், நிகழ்ச்சியோட இறுதிக்கு வரும். 2026 சட்டப்பேரவை தேர்தல் இன்னும் 4 மாதங்கள தேர்தல் வரப்போகுது. உங்களோட மனைவி ராணிப்பேட்டையுடைய சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரா தாரிகா சல்மான் உங்களுடைய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காரு. எப்படி தேர்தல் பணிகள்லாம் ஆல்ரெடி நீங்க தேர்தல் பணியெல்லாம் தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எதை முன்னிறுத்தி தேர்தல் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? ஆனா வெளிப்படையா சொல்ல போனா ஒரே ஒரு விடயம் தான், வெற்றியை நோக்கி ஓடுபவன் வந்து மக்களுடைய நலனுக்காக நிற்க மாட்டோம். மக்களுடைய நலனுக்காக நிற்பவனுக்கு மக்கள் வெற்றியை கொடுப்பாங்க. அந்த விடயத்துல நாங்க தெளிவா இருக்கோம். நாங்க என்ன சொல்றோம், இந்த ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதி கடந்த ஒரு 50 ஆண்டு காலமா எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அழிவின் விளிம்புல போயிடுச்சு. இங்க வந்து ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது. இந்த பகுதியில, குறிப்பா இந்த சிப்காட் பகுதியில நுரையீரல் பாதிப்பு அதிகமா இருக்கு. சாதாரண பிசிஓடின்னு சொல்லுவாங்க, பெண்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. அந்த பிசிஓடி பிரச்சனை 160 பேருக்கு இங்க இருக்கு. நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டிருக்கு. இங்க வந்து கனிமவள கொள்ளைகள் அதிகமா போயிட்டு இருக்கு, மண்வள கொள்ளைகள் அதிகமா போயிட்டு இருக்கு, மலைகள் உடைக்கப்படுது. இங்க இருக்கிற மக்கள் ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம்னு திமுக அரசு சொல்லுச்சு. நம்ம ராணிப்பேட்டை தொகுதியில இருந்து எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்கன்னு அதுக்கு பதில் கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக ஆண்டவர்கள் வந்து இங்க வந்து தன்னை வந்து மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக மாத்தி கொண்டார்களே தவிர அடுத்த கட்ட மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் எதுவும் போய் சேரல. நாங்க முன்வைக்கிறது ஒண்ணுதான், இங்க வந்து பாலியல் வேறுபாடு இல்லாத ஒரு ஆட்சி, ஆண் பெண் பாகுபாடு இல்லாத ஒரு சமூகம், இங்க இருக்கிற மக்களுக்கு நல்ல குடிநீர், நல்ல சுத்தமான காற்று, நல்ல படிக்க கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், எரிக்க தடையற்ற மின்சாரம், இதை கொண்டு வருவது எங்களுடைய கனவு. இந்த கனவை நோக்கி நாங்க நகர்ந்துட்டு இருக்கோம். மக்கள் எங்களை பார்க்கறாங்க. எங்களுடைய நீங்க பார்க்கலாம், ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்க வந்திருக்கீங்க, ஒவ்வொரு கூட்டத்திலையும் நாம் தமிழ் கட்சியுடைய உறவுகள் தான் நிற்பாங்களே தவிர சுத்தி மக்கள் வந்து நிற்பாங்க. ஏன்னா எங்களுடைய கொள்கைகள் மக்கள்கிட்ட பேசும்போது மக்களுக்கு எங்களுக்கான கனெக்ஷன் ஏற்படுது.
பேசிட்டு இறங்கும் போது சாதாரண யாருன்னே தெரியாது அந்த பாமர மக்கள் வந்து கை கொடுத்து சிறப்பா பேசுனீங்கப்பா, இந்த மாதிரி ஆட்கள் தான்ப்பா தேவை. இந்த மாதிரி இப்ப தாரிகா பேசின ஒவ்வொரு மேடையிலையும் தாரிகா எடுத்து வச்ச இப்ப திமுகவுக்கு கட்சி அலுவலகம் இல்லைன்றத நாங்க சொல்லி திமுக கட்சி அலுவலகம் கட்டுது. அப்ப அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்ப அந்த அளவுக்கு நாம் தமிழர் கட்சியை வந்து மக்களும் மாற்று கட்சியினரும் நாம் தமிழர் கட்சியும் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரையும் ஆனால் சீமான் அவர்களையும் தொடர்ச்சியா பாக்குறாங்க. எங்களுக்கான வாய்ப்புன்றது மக்கள் கொடுப்பாங்க, கட்டாயம் நாங்க செய்வோம். கண்டிப்பா. ஒரே ஒரு விடயம், எங்களுக்கான வாய்ப்பை எப்படி நாங்க செய்வோன்றதை நான் சொல்லிடுறேன். கடந்த உள்ளாட்சி தேர்தல்ல கன்னியாகுமரியில இருக்க ஒரு கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சியுடைய கவுன்சிலர், நாம் தமிழர் கட்சியுடைய சின்னத்துல நின்று வென்ற நகர கவுன்சிலர், அவங்க சிறந்த நகராட்சிக்கான உறுப்பினர்னு தமிழக அரசு கிட்ட விருது வாங்கியிருக்காங்க. கூடுதலா அவங்களுடைய சொந்த பணம் 25 லட்சம் ரூபாவை அங்க இருக்கிற நகராட்சி பள்ளிக்கு கொடுத்து அந்த பள்ளியுடைய கட்டணத்தை மேம்படுத்தி இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கேடர்ஸ்ல உருவாக்குற கட்சி தான் இந்த நாம் தமிழர் கட்சி. சும்மா போட்டோவை காமிச்சு வெண்டுட்டோன்னு வீட்டுல போய் உட்காந்துற கட்சி கிடையாது. கண்டிப்பா. பரபரப்பான அரசியல் சூழ்நிலை உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் உங்களோட மனைவி சகோதரி தாரிகா சல்மான் வந்து சிறப்பான பணி செய்யணும். அவங்க தேர்தலில் வந்து அடுத்த கட்டம் நோக்கி போறதுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த முயற்சி மென்மேலும் தொடரட்டும். நன்றி. நிச்சயமாக அடுத்ததாக மற்றொரு அரசியல் பிரமுகரோடு நிகழ்ச்சியில் தொடரலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.